ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பிக்கஸ்ட் மாடல் ஃபிட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வரும்போது இந்த மாதிரியே பெரிய பாக்ஸாக தான் உங்களுக்கு வரும். நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வரும்போது இந்த ஃபிட் பண்ணுறத பாக்ஸ் ஓப்பனிங் வீடியோ எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு, முகப்பில் மாட்டுறதுக்கான விண்ட்ஷீல்டு இது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டு வந்துடும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா சார்ஜரு, ரிமோட்டு இந்த மாதிரி கிட்டு வந்துடும். அடுத்து ஸ்டிக்கரிங், கேட்லாக் மாதிரி உள்ள வந்துடும். இது வந்து ஒவ்வொரு மாடல் அப்டேட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இது வீல் வந்துடும். இது வீலுக்கு மேலே மாட்டுற மாதிரி உள்ள டைப்பு அது வந்துடும். மொத்தம் வீல் பார்த்தீங்கன்னா 4 வீல் வந்துடும். ஒரு ஸ்டெப்னி மொத்தம் 5 வந்துடும். இது பேக்கில் மாட்டுறது, கையில் உள்ளது வந்து ஸ்டேரிங்கு. இது பார்த்தீங்கன்னா பேக் பம்பர் வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு சைடில் இந்த மாதிரியே வீல் வந்துடும். ஒன் பை ஒன்னாக வீல் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வீலுக்குமே நம்ம வந்து தனியாக வாசர் மாதிரி ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. எப்போவுமே உங்களுக்கு வீடியோ வரும்போது ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாதியோடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபிட் பண்ணுவோம். உங்களுக்கு பேட்டரி லைன் எப்போவுமே ஒரு பாயிண்ட் கழட்டி தான் வரும். நீங்கள் அது ஒரு பாயிண்ட்டை மட்டும் மாட்டிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ரெட் கலர் கழட்டி வரும், சப்போஸ் பிளாக் கலர் கழட்டி வரும். எது கழட்டி வருதோ அதை மட்டும் மாட்டிங்க. மாட்டிட்டு ஆன் பண்ணால் அந்த மாதிரி உங்களுக்கு லைட்டிங் ஆப்ஷன் வந்துடும். எப்போவுமே ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரி கனெக்ஷனை கொடுத்துட்டு ஸ்விங் மோட ஏதாச்சும் செக் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு 4 வீலுக்குமே நீங்கள் மாட்டுற மாதிரி இருக்கும். அதாவது கப்பு தனியாக வந்துடும். வீலை வச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்க்ரூ தனித்தனியாக போடுற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 5 ஸ்க்ரூ வரும். ஒரு வீலுக்கு 5 ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு மோட்ரு கப்போட போய் உட்காரும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி செட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 வீலுக்குமே இந்த மாதிரி செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவரு ரொம்ப அவசியமாக வரும். ஸ்டார் ஸ்க்ரூ வரும். ஸ்டார் ஸ்க்ரூ வச்சு நீங்கள் ஸ்க்ரூ ஏற்றிக்க வேண்டியதான். இப்போ ஒன்று இது வந்து ஒயிட் கலரில் அந்த மாதிரி வரும், ஒன்று பிளாக்ல வரும். அதாவது ஃப்ரண்ட்டுக்கு தனி, பேக்குக்கு தனி அந்த மாதிரி வரும். பேக்கில் உள்ளது ரெண்டும் ஒரு செட்டாக வரும், ஃப்ரண்டில் உள்ளது ரெண்டும் ஒரு செட்டாக வரும். உங்கள் மாட்டையில் அது எது ஃப்ரண்ட்டுக்கு உள்ளது எது பேக்கு உள்ளதுன்னு காமிக்கிற பாருங்க. எதுக்காண்டி மாட்டுறேன்னு கேட்டிங்கன்னா, இதை மாட்டினா தான் நம்ம மோட்டரோட கனெக்ட் பண்ணும்போது மோட்ரு சுற்றியில் சேர்ந்து வீலும் சுற்றும். அதுக்காக இந்த இது கனெக்ட் பண்ணும். இது 4 வீலுக்கும் இடையில அடிஷ்னல் டிசைனுக்காக லாக் டைப் உள்ளது மாட்டிக்கிற வேண்டியதான். கரெக்டாக வீல்லையுமே உங்களுக்கு லாக்கிங் டைப்பு லாக் பண்ணுற மாதிரி வரும். இந்த ஒயிட் கலர் ரப்பர் கொடுத்தோம்ல அதுலேயுமே லாக் வரும். கரெக்டாக நீங்கள் பார்த்தாவே தெரியும். உங்கள் வீலில் அந்த லாக்கை வச்சு கரெக்டாக இதை வச்சு லாக் பண்ணிங்கன்னா ஒன்று நச்சுன்னு உட்காந்துரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வண்டி வந்து இந்த மாதிரியே கவுத்தி போட்டுக்க வேண்டியதான். கவுத்தி போட்டால் தான் உங்களுக்கு ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ஃபஸ்ட்டு மோட்டருக்கு மாட்டம் முன்னாடி உள்ளே எதுவும் வாசர் இருக்காத அளவுக்கு வாசர் எதுவும் இருந்தால் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன மாட்டோம்னா வீலை மாட்டோன்னா, அதுக்கப்புறம் வாசர் தேவையான அளவுக்கு மாட்டோன்னா அடுத்து நெட்டு போட்டு மாட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதில் பாக்ஸில் வரும்போது எத்தனை வாசர் போட்டு வருதோ அதே வாசரை நீங்கள் போட்டுருங்க, குறைச்சிட வேண்டாம். அந்த பார்த்துக்குங்க. பேக் பம்பர் சைடு வந்து ஒயிட் கலர் வரும். அது மாதிரியே பார்த்துக்குங்க. இந்த ஒயிட் கலர் நம்ம மாட்டினோம்ல அது போய் கரெக்டாக அந்த மோட்டரோட போய் நல்லா உட்காரும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு வீடு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நீங்கள் சுற்றியில் எதுவும் இருந்துச்சுன்னா வச்சு நல்லா தட்டி விட்டு நல்லா உள்ளே இறக்கணும். அதாவது மோட்டரும் அந்த ஒயிட் கலரும் வந்து நல்லா உள்ளே உட்கார அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக உட்காந்தா தான் உங்களுக்கு மோட்ரு ரன் ஆகும். சிலவங்க மேலோட்டமாக வச்சுருவாங்க, அப்போ ரன் ஆகாது. மோட்ரு மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா வாசர் போட போகணும். வாசர் ஒவ்வொன்றுக்கும் தேவையான அளவுக்கு வாசர் ஒரு 2லேருந்து 3 வரைக்கும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு நெட்டை வச்சு 2 சைடும் நீங்கள் டைட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ பேக் சைடு வீலில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் உள்ளது,
நீங்கள் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் 2 வீலுக்குமே பிளாக் கலர் மாதிரி வாசர் மாட்டணும் பார்த்தீங்களா, அந்த இதையும் 2யுமே ஃப்ரண்ட்டுக்கு போட்டுக்கோங்க. நட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17 நம்பர் நட்டு வரும். நீங்கள் ஸ்பேனர் மாதிரி 14 நம்பர் ஸ்பேனர் வச்சு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக நச்சுன்னு உட்காரும். அப்படி இப்போ ஸ்பேனர் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட கொரோடு இருக்கும் பார்த்தீங்களா, கொரோடை வச்சு நல்லா டைட் பண்ணிக்க வேண்டியதும். நீங்கள் டைட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு த்ரெட்டு வெளியே வர அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. ராடுலேருந்து நெட்டை வச்சு டைட் பண்ணும்போது ஒரு த்ரெட்டு 2 த்ரெட்டு வெளியே வர அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, நம்ம ஃப்ரண்ட் வீலு மாட்ட போகிறோம். இது பிளாக் கலர். இது ஒவ்வொரு கலருக்கு தக்கன கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். இப்போ பிளாக் கலர் வண்டினால இந்த மாதிரி வரும். இப்போ ப்ளூ கலருக்கு இந்த மாதிரி 1 2 கலர் சேஞ்சஸ் வரும். நீங்கள் அதை பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி இப்போ அதே மெத்தட் நம்ம லாஸ்ட்டாக மாட்டினோம்ல, அது மாதிரி வீலு, அதுக்கப்புறம் வாசரு, நெட்டு 17 நம்பர் நட்டு, ஸ்பானர் வந்து 17 நம்பர் வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கிற வேண்டியதான். பேக்கில் மாட்டுறது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. 2யுமே ஈவனாக வச்சு நீங்கள் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட்லாம் அப்படி இல்லை, தனித்தனி ராடுங்கிறனால நீங்கள் சும்மா நார்மலாகவே இது பண்ணிக்கலாம். அது மாதிரி பாருங்களேன், ஃப்ரண்ட்டு மோட்ரு இருக்குது பார்த்தீங்களா, மோட்டருக்கு நேராக ஒரு ராடு மாதிரி வரும். அதில் ஒரு வாசரு காற்று பெண்ணு போட்டு உள்ளே சொருகி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டால் அது கலராமல் இருக்கிறதுக்கு. அடுத்து ஃபைனலாக நம்ம என்ன மாட்ட போகிறோம்னா 4வது வீலு மாட்ட போகிறோம். அதே மெத்தடு தான், 4 வீலுக்குமே ஒரே சேம் மெத்தடு தான் வரும். வாசரு, நெட்டு வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். அதிகபட்சம் ஒரு 2 த்ரெட்டு வெளியே தெரிகிற அளவுக்காச்சும் நீங்கள் டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து என்ன மாட்ட போகிறோம்னா, உங்களுக்கு ஸ்டேரிங் மாட்ட போகிறோம். ஸ்டேரிங் மாட்டுறதுக்கு முன்னாடி ஸ்டேரிங்கில் உள்ள ஸ்க்ரூ இருக்கும், போல்ட் இருக்கும், அதை 2யும் கழட்டி விட்டுக்குங்க. கழட்டி விட்டு இப்போ ஸ்டேரிங்லேயும் ஒரு ஹோல்டு இருக்கும், அதே மாதிரி ராடுலேயும் ஒரு ஹோல்டு இருக்கும். அது 2ம் உள்ள கரெக்டாக செட் ஆகுற மாதிரியே நீங்கள் லாக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அதில் கனெக்ஷன் இருக்கும் பாருங்க, ஒயரு, அந்தந்த கலருக்கு நேராக கரெக்டாக எல்லோண்டா எல்லோ இந்த ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, கரெக்டாக அந்தந்த கலருக்கு மேட்சிங்கே கனெக்ஷனை கொடுத்துட வேண்டியதான். கனெக்ஷனை கொடுத்துட்டு ஒயரை நல்லா உள்புறமாக கீழே இறக்கி விட்டுக்குங்க. இறக்கி விட்டு மியூசிக் அதே செக் பண்ணி பார்த்துக்கிற வேண்டியதான். எந்த இதை நீங்கள் ஃபிட் பண்ணுறதுனாலும் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலிஸ்ட்டாக எல்லாத்தையும் லாக் பண்ணுங்க. சப்போஸ் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாட்டி அதை கழட்டுறது ரொம்ப சிரமமாக போயிடும். நல்லா ஒயரை நல்லா உள்ளே எடுத்து விட்டு நல்லா கரெக்டாக ஸ்டேரிங்கை உள்ளே அமைக்கி விட்டு நீங்கள் மாட்டுறதுக்கு முன்னாடி ராடோட ஹோலும் ஸ்டேரிங்கோட ஹோலும் நேருக்கு நேராக வருதான்னு சொல்லிட்டு இந்த ஹோலை வந்து பாருங்கள். நேருக்கு நேராக வந்ததுக்கப்புறம் இந்த போல்ட்டை வச்சு நல்லா டைட் பண்ணி விடுங்க. சிலவங்க டிஸ்மேட்சாக வச்சுக்கிட்டு திருவாங்க, அப்போ போகவே போகாது. கரெக்டாக நேருக்கு நேராக வச்சு நீங்கள் திருவினா மட்டும்தான் போல்ட்டை போட்டு நட்டை போட்டுற வேண்டியது, அவ்வளோதான் வேலை. அது அடுத்து நம்ம என்ன மாட்ட போகிறோம்னா ஃப்ரண்ட் பம்பர் மாட்ட போகிறோம். பேக் பம்பர் நம்ம மாட்ட போகிறோம். மாட்டுறதுக்கு முன்னாடி அதோட சேர்த்து ஒரு 2 இது மாட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்டெப்னி மாட்டி விட்ருங்க. ஸ்டெப்னியில் வந்து தனியாக மாட்டுற மாதிரி இருக்கும், அதுக்கும் ஒயர் கனெக்ஷன் இருக்கும். ஒயர் கனெக்ஷனை கொடுத்து நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணி அதில் அப்படியே உள்ளே வச்சு ஒரு அமுக்கு விட்டுற வேண்டியதான். இது வந்து ஸ்டெப்னி அடிஷ்னல் டிசைனிங்காக இதை வச்சு ஒரு அமுக்குனா நல்லா நறுக்கு நிற்கும். இது எங்கன்னா வண்டியோட பின்புறம் அந்த மாதிரி அமுக்கணும். அமுக்கிட்டு அந்த அமுக்கு இதில் வந்து 2 இதுலேயும் ஸ்க்ரூவை போட்டு விட்டுற வேண்டியதான். வெளியே கலராத அளவுக்கு 2 இதுலேயும் ஸ்க்ரூவை போட்டு விட்டுருங்க. 1 2 ஸ்க்ரூ வரும், அதை பார்த்து 2 சைடும் வந்து நீங்கள் மாட்டி விட்டுற வேண்டியதான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 to 8 years வரைக்கும் ஓட்டலாம். உங்களுக்கு அப் டு 40 kgs வரைக்கும் லிஃப்ட் பண்ணும். அது மாதிரி மெயினான
பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாரம் யூஸ் பண்ணாம இருந்தா பேட்டரி லைனை கழட்டி விடணும். சப்போஸ் கழட்ட முடியல அப்படின்னா ஒரு வாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் சார்ஜ் போட்டுங்க. இப்போ டோர்ல வந்து 2 ஸ்க்ரூ வரும். 2 ஸ்க்ரூவையுமே கழட்டிக்கிங்க. சிலவங்க கழட்டாம சும்மா வச்சு குத்துவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 2 டோருக்குமே 2 ஸ்க்ரூவை கழட்டி விட்டுறணும். கழட்டி விட்டு நம்மள்ட்ட அந்த மேல லாக் இருக்கும். நீங்க ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி இதோட இமேஜ் நீங்க பாத்துக்கங்க. அப்பதான் தெரியும். முகப்புல வந்து பெண்ட் வர்ற மாதிரி உள்ள வச்சு நீங்க லேசா அமுக்கி விட்டு அதுக்கப்புறம் நீங்க கழட்டிங்க பார்த்தீங்களா ஸ்க்ரூ, அது 2 எதுக்குமே நல்லா டைட்டா போட்டுக்கிற வேண்டியதான். பின்னாடியும் போட்டுக்கிறணும், முன்னாடியும் போட்டுக்கிறணும். நீ எப்படி ஸ்க்ரூவை கழட்டினீங்களோ அதே மாதிரியே போட்டுக்கிற வேண்டியதான். நீங்க எதை மாட்டினாலும் மேல ஒரு தட்டி விட்டு மாட்டினாதான் உங்களுக்கு கரெக்டா லாக் ஆகும். இங்கிட்ட என்ன செஞ்சீங்களோ அதே ப்ராசஸ் தான் இங்கிட்டும். அதே மாதிரி போல்ட்டை நல்லா கழட்டிக்குங்க. கழட்டி வெளியே கையிலே எடுத்துருங்க. 2 சைடுமே எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு பம்பர் மாதிரி இருக்கும். பம்பர் மாதிரி உள்ளதை அதுக்கு நேருக்கு நேராக வச்சு நல்லா ஒரு தட்டி உள்ள உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க போல்ட்டை போட்டு விட்ட வேண்டியதான். ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு பிடிச்சிரும். நீங்க டைட் ஏற்றுறது வந்து ஒரு 80 to 90% ஏற்றினா போதும். சிலவங்க ஃபுல்லா தருவாங்க. அந்த மாதிரி இது பண்ணுவோம்னா ஒரு 80 to 90 ஏற்றினாவே இதுக்கு போதுமானது. அவ்வளோதான். இப்போ டோர் நம்ம மாட்டியாச்சு. 2 சைடுமே செட்டப்பா மாட்டியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பெல்ட்டு பார்த்துக்கங்க. மேலே ஒரு ஸ்க்ரூ வரும். பெல்ட்டோட ஒரு முனைய இந்த ஸ்டெப்னி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே உள்ளதுல நல்லா ஸ்க்ரூ வச்சு அதில் ஒரு முனையை ஏற்றிடணும். நீ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ முழுசாக பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஃபுல்லாக பார்த்துருங்க. நல்லா திரும்பி ஏற்றிக்கிற வேண்டியதான். இங்கிட்ட எப்படி ஏற்றுறோமோ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் அங்கே ஒரு காடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஏற்றுற மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு அச்செல்லாம் இருக்காது. இது மேனுவலாக ஏற்றிக்கிறது தான். ஏற்றும்போது ஸ்டார் ஸ்க்ரூ வச்சு ஏற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக க்ரிப்பாக பிடிக்கும். இங்கிட்ட என்ன பண்ணோமோ அதே தான் இங்கிட்ட. இது எதுக்கான குழந்தைங்க வந்து கீழே விழுவாத அளவுக்கு ஒரு சேஃப்டி பெல்ட்டு. நம்ம ரியல் வண்டியில் எப்படி இருக்குமோ அதே ப்ராசஸிங்கில் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. சென்டரில் வந்து லாக் டைப் வரும். தேவைப்பட்டா கழட்டிக்கலாம், தேவைப்பட்டா மாட்டிக்கலாம். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த 2 முனையா அந்த 2 காடியில மாட்டிடுறோம். அடுத்தது லாஸ்ட் ஒரு முனை இருக்கும். அது வந்து பேட்டரிக்கு பக்கத்தில் உள்ள இதில் வந்து ஒயரை கழட்டி நீங்கள் மாட்டுற மாதிரி இருக்கும். இன்னொரு முனைய அந்த ரெட் கலர் இருக்கு பார்த்தீங்களா, அதை திரும்பி கழட்டி விட்டுட்டு இது பேட்டரியை ஜாயின் பண்ணது பார்த்தீங்களா, அந்த இதில் ஸ்க்ரூவை நல்லா திருவி விட்டு அதுக்கப்புறம் மாட்டிட வேண்டியதான். இப்போ சீட்டை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் 2 லாக்கையும் எடுத்து விட்டு சீட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டணும். வீடியோவில் பாருங்க தெரியும். அதே மாதிரி மெயினாக இதுக்குள்ள எலி எதுவும் உள்ள போகாத அளவுக்கு பார்த்துக்குங்க. தண்ணி எதுவும் ஊற்றாத அளவுக்கு பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு மணலில் ஓட்டாதே. ஒரு 2லேருந்து 3 நாளுக்கு இடையில க்ளீன் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணாமல் நல்லா ஈரத்தொண்டை பிழிஞ்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து பேக் பம்பருக்கு நம்ம மாட்ட போகிறோம். மாட்டுறதுக்கு முன்னாடி ஒயர் கனெக்ஷன் வந்து கரெக்டாக அதில் கொடுத்துக்க வேண்டியதான். நீங்கள் அந்த பம்பரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதாவது இது பேக் பம்பருக்கு வந்து 3 இதாக வரும். சென்டரில் ஒன்று வரும், சைடு பம்பர், அதே மாதிரி ரைட் பம்பர், லெஃப்ட் பம்பர், அந்த மாதிரி வரும். 2 கனெக்ட் பண்ணி தான் பின்னாடி மாட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் லாக் பண்ணும்போது ஒயர் நஞ்சிராத அளவுக்கு நல்லா உள்புறமாக தள்ளி விட்டு மாட்டணும். சிலவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே வச்சு இது பண்ணி விட்றாங்க, ஒயர் நஞ்சிருது. பார்த்துக்கிட்டிங்களா? அதாவது இது வந்து வடிவம் வரும். ஒரு லெஃப்ட் சைடு இங்கிட்ட ஒரு சைடு மாட்டுறேன்னு, அதேமாதிரி இந்த சைடு ஒரு சைடு தான் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு சைடு கனெக்ஷன் இல்லை, சும்மாவே நீங்கள் மாட்டுற மாதிரி இருக்கும்.
நல்லா மாட்டிட்டு நல்லா அமுக்கி விட்டுக்குங்க, நல்லா ஃபுல்லாக அமுக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி கீழே வந்து ஒரு ஒயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, விரல வச்சு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு டேப் அடிச்சே வரும். அந்த ஒயரை வந்து நீங்கள் ஒன்றில் கனெக்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த ஒயரோட கரெக்டாக அந்தந்த கலருக்கு நேராக மேட்சிங் பண்ணிக்கணும். மேட்சிங் பண்ணிட்டு ஒயரை வந்து நல்லா கீழ்ப்புறமாக நல்லா இழுத்து விட்டுக்குங்க. அப்படியே வச்சு மாட்டிங்கன்னா ஒயர் நஞ்சிரும், உங்களுக்கு லைட் ஒர்க் ஆகாது. அதனால ஒயரை வந்து கொஞ்சம் கீழ்ப்புறமாக இழுத்துக்குங்க. அவ்வளோதான். மாட்டிட்டு அங்கிட்டு ஒரு தட்டு இங்கிட்டு ஒரு தட்டுனா உங்களுக்கு லாக் ஆகிடும். இது லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டி ஆன் பண்ணி லைட்ஸ்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி லாக் பண்ணிட்டா திரும்ப எடுக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அடுத்த சீட்டை மாட்ட போகிறோம். இந்த சீட்டு வந்து கரெக்டாக பின்னாடி ஒரு காடி மாதிரி இருக்கும், அந்த காடியை உள்ளே தள்ளி விட்டு இங்கிட்ட ஒரு லாக்கு மாதிரி இருக்கும், இங்கிட்ட ஒரு லாக்கு. இந்த லாக் எப்படின்னா சீட்டை நல்லா அமுக்கிக்கிட்டு இது ஸ்டாரில் திருவாமல் அந்த பட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூவில் வச்சு கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக நல்லா அமுக்கி விட்டு அதுக்கப்புறம் திருவணும்.